என்ன இது? நம்ம பேபி வாய்ஸ் சரியில்லையே. ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்போமா? இல்ல வேணாம், அவ தூங்கட்டும், நம்ம காலையிலேயே பேசிக்கலாம் என்று நினைத்தவாறு வீட்டிற்குள் சென்றான். ஆனால் சுரபியின் குரலில் இருந்த சோகத்தை நினைத்து இத்தனை நேரம் சந்தோஷத்தில் இருந்த விக்ரமின் முகம் சிறிது கவலையில் மாறியது. காலையில் தூங்கி எழுந்ததுமே நேற்று இரவு சுரபி புருஷோத்தமன் குடும்பத்தின் பெரிய வீட்டிற்கு வர சொன்னது ஞாபகத்திற்கு வரவும் வேகமாக குளித்து கிளம்பியவன் டைனிங் டேபிளில் தனக்காக காத்திருந்த உணவுக்கு முன் அமர்ந்தான். அங்கே அவனுக்காக தடாபொடாலாக உணவுகள் சமைக்கப்பட்டு இருந்தது. சிறு வயதில் விக்ரமிற்கு மிகவும் பிடித்த அனைத்து உணவு வகைகளையும் செல்வராகவனே அவனுக்காக ஆசையாக சமைத்து வைத்திருந்தார். தாத்தா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு சமைச்சு கொடுக்கணுமா என்ன என்று சொல்ல செல்வராகவன் அதற்கு ஏதும் பேசாது அமைதியாக சிரித்தார். சாப்பிட்டு முடித்து பெருசாதான் இருக்கும் என்ற யோசனையோடு வந்து கொண்டிருந்தவன் கடைசியாக புருஷோத்தமன் குடும்பத்திற்கு சொந்தமான அந்த பெரிய வீட்டின் முன்பு இறங்கினான். பார்ப்பதற்கு பழைய பங்களா போல் இருந்த அந்த வீடு அதே சமயம் என்னதான் பழைய வீடாக இருந்தாலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கண்களை கவரும் வண்ணம் அத்தனை ஓவியங்கள் அந்த பங்களா முழுவதும் அழகாக வரையப்பட்டு இருந்தது. புருஷோத்தமன் குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் என்றாலும் சரி, இல்லை மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாலும் சரி, அனைவருமே இந்த பெரிய வீட்டில்தான் ஒன்று என்று யோசித்தவாறே, ஏமா சௌந்தர்யா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க என்று கேட்க, என்னது, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேனா? இன்னைக்கு இங்க நடக்க போற ஒரு சிறப்பான சம்பவத்தை லைவ்ல பார்க்கலாம்னு வந்திருக்கேன். என்னது சிறப்பான சம்பவமா? என்ன சம்பவம்? இவ எதுக்கு நம்மளை போட்டு இப்படி குழப்புறா என்று விக்ரம் புரியாமல் முழிக்க, என்ன விக்ரம், நீ முழிக்கிறத பார்த்தா உனக்கு விஷயமே தெரியாது போலையே என்று சௌந்தர்யா அவனிடம் கேட்க, அவனும் ஆமாம் என்பது போல ஒரு பார்வை பார்த்தவன் தன் மனதிற்குள், விக்ரம், நீ நினைச்சது சரிதான் போலடா. இன்னைக்கு நம்மளை வச்சு என்னமோ பெருசா பண்ண போறாங்க, ஆனா அது என்னன்னு தான் தெரியல என்ற யோசனையோடு, என்ன சம்பவம் என்று சௌந்தர்யாவிடம் கேட்க, அப்போ உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? எதுவுமே தெரியாம தான் நீங்க வந்திருக்கியா? என்ன சொல்ற சௌந்தர்யா, ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்றியா என்று அவன் சற்று எரிச்சலாக கேட்க, இங்க பாரு விக்ரம், இன்னைக்கு கூட போற கூட்டமே உன்னையும் சுரபியும் மொத்தமா பிரிக்கதான். இதுக்கு மேல நீ இந்த புருஷோத்தமன் குடும்பத்தோட ஆளா இருக்க முடியாது. நீயும் சுரபியும் நிரந்தரமா பிரிய போறீங்க
என்று அவள் சொல்ல அதை கேட்டு விக்ரமின் முகம் கருத்தது. அதை உணர்ந்து கொண்டவள் மேலும் தனக்கு சாதகமாக பேச ஆரம்பித்தாள். நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னல விக்ரம், கேட்டியா? இப்போ உன்னோட நிலைமையை பாரு. உன்னை இந்த புருஷோத்தமன் ஃபேமிலியை விட்டு அடியோட துரத்த போறாங்க. அதுக்கப்புறம் நீ தனியா தான் இருக்கணும். உன்னை சுத்தி உனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு நீ ஒரு நல்ல பிள்ளையா என்கிட்ட சேர்ந்திருக்கலாம். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். யோசிச்சு நல்ல முடிவாயிடு. நான் சொன்ன மாதிரி என் கீழே வந்து வேலை பாரு என்று சொன்னவள் அவன் மௌனத்தை பார்த்து, என்ன அமைதியா இருக்க? உனக்கு ஓகேவா? டீலா நோ டீலா என்று அவள் கேட்க விக்ரமோ, ஐயோ ராமா, இந்த கொசு தொல்லை வேற தாங்கலையே, எங்க போனாலும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கே ச்சே என்று தன் கைகளால் கொசு விரட்டுவது போல சொல்ல அதில் ஆத்திரமானவள், டேய் என்னடா உனக்கு திமிரா? போனா போது பாவமேனு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா ரொம்ப தான் ஓவரா சீன் போடுற என்று அவள் மிரட்ட, என்னது நீ எனக்கு சான்ஸ் தரியா? அடிச்சு மூஞ்ச உடைச்சேன்னு வையேன், நல்லா மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கிற மூஞ்சி நசுங்கி போயிடும் பாத்துக்க என்று சொல்ல, டேய் விக்ரம், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா என்று அவள் அவனை விரல் நீட்டி மிரட்ட அவன் அதை சிறிதும் கண்டுகொள்ளவே இல்லை. அதே சமயம் அவர்கள் முன்பு ஒரு BMW கார் ஒன்று வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கிய ரேணுகா விக்ரமை பார்த்துவிட்டு நேராக அவனை நோக்கி வந்தாள். அவள் முகம் மிகவும் கோபமாக இருந்தது. அதை கவனித்த விக்ரம், என்ன இது, ஒரு கொடிய மிருகம் நம்மளை நோக்கி வர மாதிரி தெரியுது. இது பிரம்மையா இல்ல நிஜமா? ஒண்ணுமே புரியலையே என்று சுருக்கிய கண்களோடு ரேணுகாவை பார்த்தவன், அட இது நம்ம மாமியார். அப்ப நான் சொன்னதுல தப்பில்ல. ஆத்தாடி, இந்த அம்மா வர வேகத்தையும் கோபத்தையும் பார்த்தா இன்னைக்கு நம்மள நல்லா விம்சோ போட்டு கழிவு ஊத்த போது போலயே. ஏதோ ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணி மெடல் வாங்க போற மாதிரி இந்த அம்மா இவ்வளோ வேகமா வருது. விக்ரம், என்ன ஆனாலும் சரி மனசை மட்டும் விட்டுறாதடா, எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்க என்று தனக்குத்தானே எச்சரித்தவன் சுரபியின் நினைவு வந்தவனாய், ஆமா இந்த அம்மா மட்டும்தான் வருது, நம்ம பேபி எங்க ஆளைய காணோமே என்று நினைத்தவாறு ரேணுகா இறங்கி வந்த காரை பார்க்க அதன் பின்னால் டோர் லாக் ஆகி இருந்தது. அதே சமயம் இங்கே சுரபி காருக்குள் சரவணனுடன் அமர்ந்திருந்தாள். ஆனால் இது எதுவும் தெரியாத விக்ரம் அவளை தேடிக்கொண்டிருந்தான். அதற்குள் ரேணுகா அவன் அருகில் வந்துவிட்டாள். அவள் அருகில் வந்தவள் ஏதும் பேசாது அவனை பார்த்து முறைத்தாள். இந்தம்மா எதுக்குடா நம்மளை இந்த முறை முறைக்குது? நாம என்ன பண்ணோம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ரேணுகா தேவி அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.